அதிமுகவிலிருந்து கீழே ரிசைன் பண்ணிட்டு மேல வந்து உறுப்பினர் கார்டு வாங்கினவங்களுக்கு சபாநாயகர் ஷோகாஸ் நோட்டீஸ் விளக்க கடிதம் ஏன் உங்கள் மீது நடவடிக்கை எடுக்க கூடாது என்பதற்கான விளக்கத்தை அனுப்பிச்சிட்டாரு அதிமுக. அப்படின்னா இவங்களுக்கு சிக்கல், இப்ப இனிமேல் அங்கேயும் போக முடியாது, இங்கேயும் இப்போ வந்து அப்ப இடைத்தேர்தல்ல இந்த சிக்கல் உள்ளவங்களுக்கு இவங்களுக்கு இப்ப சீட்டு கிடையாது, கொடுத்தாலும் சிக்கலாகும் பின்னாடி. ஏன்னா அது சட்ட சிக்கல்ல வந்து இவங்க இடைத்தேர்தல் வச்சு இவங்களுக்கு கூப்பிடுறது இவங்க இந்த 118 நம்பர் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும்ங்கிறதுக்காக. 108 இருக்கிறோம், ஒரு 10 நியாயமான எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கு. 107 108 108 திருச்சி போ 107னா இன்னும் 11 பேர் தேவைப்படும். இந்த பக்கம் ஒரு 8 பேர் வந்துட்டாங்க. நம்ம திமுக கூட்டணியிலேருந்து விசிக 2 கம்யூனிஸ்ட்டு முஸ்லீம் லீக் வந்துட்டாங்க. இது இருந்தால் கூட என்னைக்கா இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கும்போது தேவை அப்படி நினச்சிதான் அவங்கள வர சொன்னாங்க. வந்தாங்க. இது சட்ட சிக்கலில் வரும்ன்றது எதிர்பாராத ஒரு சிக்கலாக வந்துருச்சு. இப்படி வரும்போது இவங்களுக்கு இப்போ தேர்தலில் இடைத்தேர்தலில் இந்த அதிமுகலேருந்து விலகி வந்தவங்களுக்கு கிடையாது சீட்டு அப்படிங்கிறது தான் கடைசியாக வந்த செய்தி. அதுக்கு பதிலாக தாவேகாலேருந்தே, அதாவது ஏற்கனவே தாவேகாவில் தேர்தலுக்கு முன்னால் இருந்தவங்களுக்கு சீட்டு கொடுத்து ஜெயிக்க வச்சுட்டா இந்த பிரச்சனை இல்லை, இந்த சட்ட சிக்கல்லாம் வராது இப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு ஒன்று போட்டு இது ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி பண்ணும்பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த காங்கிரஸ் மடியில் கட்டி இந்த சொன்ன பார்த்தீங்களா பூனையை மடியில் கட்டிட்டு, அது மாதிரி நீங்கள் அதனால தான் உங்களுக்கு பல சிக்கல்கள் வருது. அதனால் வந்து நீங்கள் காங்கிரஸை கழட்டி விடுங்க. இந்த 5 இடைத்தேர்தலில் நீங்கள் இப்போ திருச்சி கிழக்கையும் சேர்த்தா 5 வந்துடுது இல்லை, இந்த 5ல் நீங்கள் ஜெயிச்சு ஆளுங்கட்சி அநேகமாக இடைத்தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும் அப்படின்னு அப்படிதான் வரும். எல்லாருக்கும் ஒன்றும் போகிறதில்ல, ஆளுங்கட்சிக்கு போட்டால் தொகுதிக்கு நல்லது நடக்கும்பாங்க. ஏன்னா திமுகவில் வந்து இந்த தடவை என்னமோ நிற்க போகிறது இல்லை, அதிமுகவில் நின்னா நிற்கட்டும், நாங்கள் வேணால் ஆதரவு வேணால் தருவோம், இல்லைன்னா அவன் தான் மே 4ஆம் தேதி இன்னைக்கு ஒரு பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர் வீட்டில் வந்து உட்கார்ந்து சந்திச்சு எடப்பாடியை முதல்வராக வெளிப்படையாக வந்துச்சு. அது அப்புறம் திருமாவை வந்து முதல்வராக்குறதா நடுவில் ஒரு பேச்சு, அதெல்லாம் பழைய கதையெல்லாம் வெளியில வந்துருச்சு. அதாவது முன்னால ரகசியமா இருந்தது, இப்போ வெளிப்படையா வந்துருச்சு. அப்படி இருக்கிற சமயத்துல இவங்க வந்து நம்ம அந்த தடவை நிக்க வேணாம், திமுகல இருந்து அதிமுக நின்னா நின்றுட்டு போறாங்க, ஆதரவு கொடுக்குறோம்னு சொல்லுவோம். அதை மீறி யார் ஓட்டு போறானோ போட்டோம், ஜெயிச்சா ஜெயிக்கிட்டோம், ஜெயிக்காட்ட போட்டோம்னு திமுக ஒரு முடிவுல இருக்கா மாதிரி தெரியுது. இப்போ அந்த மாதிரி வரும்போது தாவேகா வந்து 5 தொகுதிகளையுமே கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பொதுவாக அப்படிதான் சொல்றோம், ஆளுங்கட்சி தான் ஜெயிப்பாங்க அப்படின்றதுலாம் வந்துடும். அது வந்துட்டாங்கன்னா இப்போ என்ன பேசுறாங்கன்னா, இந்த காங்கிரஸ் உடைய ஆதரவை விலக்கி விட்டுருங்க. உங்களுக்கே வந்துருச்சு இல்ல, விலக்கி விடுங்கன்றாங்களா விரட்டி விடுங்கன்றாங்களா? ரெண்டும் ஒன்று தானே, ரெண்டும் ஒன்று தானே.